கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1188 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119 164 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். சங்கீதக்காரன் ஆண்டவருடைய நியாயங்கள், ஆண்டவருடைய நீதிகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட காரணத்தினாலே ஆண்டவரை துதிக்கிறார். அவர் துதித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 7 தடவை துதிக்கிறார். அல்லது இப்படி எடுங்கள், 7 தடவை பிரார்த்திக்கிறார். ஒரு நாளைக்கு 7 தடவை ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளின் ஆசீர்வாதங்களுக்கும் அவர் துதிக்கிற ஜெபம், அவர் துதிக்கிற ஆராதனை, அவர் துதியிலே வெளிப்படுகிற ஆவியானவருடைய வல்லமை, அல்லேலூயா, அவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டிருந்தது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 7 தடவை துதிக்கிறேன், 7 தடவை உம்மை துதிக்கிறேன். இதுவரை ஆண்டவரை துதிக்காதவர்கள், இதுவரை ஆண்டவருடைய துதியின் அனுபவத்தை பெறாதவர்கள், நீங்கள் துதித்து பாருங்களேன், ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை மாறும். சில சபைகளிலே துதி என்றாலே கசப்பாய் அவர்களுக்கு மாறிவிடுகிறது. ஒரு தனி மனிதனே 7 தடவை ஆண்டவரை துதிக்கிறான் என்று சொன்னால், திருச்சபை எத்தனை துதிக்கிற துதி உள்ள சபையாக இருக்க வேண்டும்? எந்த அளவிற்கு திருச்சபைகள் துதிக்கிற சபைகளாக இருக்க வேண்டும்? எனவே துதிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். 24 மணி நேரமும் துதிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்ட காரணத்தினாலேதான் சங்கீதக்காரனை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக ஆண்டவர் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற வேண்டுமானால் அவரை துதியுங்கள். துதிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிற சங்கீதக்காரனின் அனுபவம், ஒரு நாளைக்கு 7 தடவை துதிக்கிற அனுபவத்தை பெற்ற சங்கீதக்காரனின் அனுபவம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வருவதாக. யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அற்புதத்தை பெறுவார்கள், விடுதலை பெறுவார்கள். பவுலும் சீலாவும் சிறை கொட்டடியிலே துதித்த காரணத்தினாலே விடுதலை பெற்றார்கள். துதித்த நிமிடத்திலேயே விடுதலை அவர்களுக்கு கிடைத்தது. துதியுங்கள், தேவனை துதியுங்கள், இயேசுவை துதியுங்கள், பரிசுத்த ஆவியானவரை துதியுங்கள். உங்கள் வாழ்வில் வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.